வணக்கம். அன்றாட வாழ்வில் செல்வத்தை அதிகரிக்க உதவும் சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சி இது. இதன் முதல் பகுதியான சந்தையில் என்ற பிரிவில் குடும்ப தலைவிகள் பலருக்கும் தேவைப்படும் பல அத்தியாவசிய பொருட்களின் விலை நிலவரங்கள் இடம்பெறுகின்றன. இவை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மொத்த விலை சந்தைகளிலிருந்து பெறப்படுகின்றன. அதனால் கடையில் சில்லறை விலை சற்றே கூடுதலாக இருக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்வது அவசியம். இப்போது பொருட்களின் விலை நிலவரத்திற்கு செல்லலாம். முதலாவதாக சென்னை கோயம்பேடு சந்தையில் இன்றைய விலை நிலவரங்களை பார்க்கலாம். ஒரு கிலோ கத்தரிக்காய் 15 ரூபாய், தக்காளி 15 ரூபாய், கேரட் கிலோ 25 ரூபாய், பீட்ரூட் 15 ரூபாய், பீன்ஸ் 40 ரூபாய், அவரைக்காய் 40 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ 25 ரூபாய், குடை மிளகாய் 40 ரூபாய், வெங்காயம் 16 ரூபாய், சாம்பார் வெங்காயம் 26 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ 30 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், உருளைக்கிழங்கு 23 ரூபாய், புடலங்காய் 15 ரூபாய். அடுத்தபடியாக சென்னை கோயம்பேடு சந்தையில் பழங்களின் விலை நிலவரங்களை பார்க்கலாம். ஒரு கிலோ கொய்யா 60 ரூபாய், ஆப்பிள் 160 ரூபாய், மாதுளை 90 ரூபாய், அன்னாசி 40 ரூபாய், கருப்பு திராட்சை கிலோ 60 ரூபாய், பச்சை திராட்சை 80 ரூபாய். காய்கறிகள் பழங்களை தொடர்ந்து பல்வேறு மலர்களின் விலை நிலவரத்தை அறிந்து கொள்வோம். இவை நமக்கு கிடைத்திருப்பது மதுரை மலர் சந்தையிலிருந்து. ஒரு கிலோ ரோஜா 120 ரூபாய், சம்மங்கி 120 ரூபாய், மல்லிகை 180 ரூபாய், கனகாம்பரம் 400 ரூபாய், முல்லை கிலோ 400 ரூபாய், கோழிக்கொண்டை 100 ரூபாய். அடுத்ததாக மளிகை பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வோம். இவற்றில் அரிசி ரகங்களின் விலை திருவள்ளூர் மொத்த விலை சந்தையிலிருந்தும், மளிகை பொருட்களின் விலை விருதுநகர் சந்தையிலிருந்தும் பெறப்பட்டுள்ளன. ஒரு கிலோ பொன்னி ரக அரிசி 52 ரூபாய், ஐஆர் 20 32 ரூபாய், பொன்னி பச்சரிசி கிலோ 50 ரூபாய், இட்லி அரிசி 30 ரூபாய், துவரம் பருப்பு முதல் ரகம் 72 ரூபாய், இரண்டாவது ரகம் 68 ரூபாய், உளுத்தம் பருப்பு முதல் ரகம் கிலோ 90 ரூபாய், இரண்டாம் ரகம் 82 ரூபாய், பாசி பருப்பு முதல் ரகம் 95 ரூபாய், இரண்டாவது ரகம் 88 ரூபாய், கடலை பருப்பு கிலோ 50 ரூபாய், மசூர் பருப்பு 55 ரூபாய், நல்லெண்ணெய் கிலோ 190 ரூபாய், கடலை எண்ணெய் 95 ரூபாய், தேங்காய் எண்ணெய் 180 ரூபாய், ரீஃபைண்ட் எண்ணெய் 90 ரூபாய், தீப எண்ணெய் 95 ரூபாய், பாமாயில் 70 ரூபாய். அடுத்து நாமக்கல்லில் முட்டை மற்றும் கறிக்கோழி விலை நிலவரத்தை பார்க்கலாம். ஒரு கிலோ கறிக்கோழி 81 ரூபாய், முட்டைக்கோழி 46 ரூபாய். முட்டை விலையை பொறுத்தவரை நாமக்கல்லில் 3 ரூபாய் 25 காசு, சென்னையில் 3 ரூபாய் 57 காசு. பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொண்டோம். இனி சில வணிகச் செய்திகளை பார்க்கலாம். வங்கிகளை தனியார் மயமாக்க பரிந்துரைக்கும் நாயக் கமிட்டியின் அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் கூறியுள்ளது. இந்த அறிக்கையை நிராகரிக்க தவறினால் அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள நேரிடும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். அறிக்கையை நிராகரிக்க வலியுறுத்தி பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளில் மத்திய அரசுக்குள்ள பங்கை 50% குறைத்துக் கொள்ள வேண்டும் என நாயக் கமிட்டி சமீபத்தில் பரிந்துரைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நோக்கியா செல்போன் தொழிற்சாலையைச் சேர்ந்த 5000 தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகளுடன் வரி தொடர்பான ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக தொழிலாளர்களுக்கு நோக்கியா நிறுவனம் விருப்ப ஓய்வு திட்டத்தை அறிவித்தது. அதை பயன்படுத்திக் கொள்ள கால வரையறை ஏதும் நிர்ணயிக்கவில்லை என்று பின்லாந்தை சேர்ந்த நோக்கியா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.
இந்த திட்டத்தை இதுவரை 5000 தொழிலாளர்கள் தேர்வு செய்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியாவுடன் வரி தொடர்பான பிரச்சினையை தீர்க்க இந்தியா பின்லாந்து இடையேயான வரி ஒப்பந்தத்தை பயன்படுத்த நோக்கியா நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி செலவுகளை சமாளிக்க கை கொடுக்கும் உதவித்தொகை திட்டங்கள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.